வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கி நீண்ட சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி மேற்கு வங்கம் வரை நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் மேற்கு வங்கத்தில் ஒரு நிகழ்வு நிலை கொண்டுள்ளது. இந்த மேற்கு வங்கத்தில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு வருகிற நாட்களில் சற்று தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை உள் மாநிலங்களில் தீவிரப்படுத்தும். அதாவது வங்கக்கடலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் மேற்கு வங்கம், ஒடிசா, அதேபோல சத்தீஸ்கர், ஹரியானா, பீகார், புதுதில்லி, இமாச்சல பிரதேசம், இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற நாட்களில் பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களாம் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது உத்தரப்பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி பாதிக்கும் மழையாகவே கொடுக்க இருக்கிறது. உத்தரப்பிரதேசம், புதுதில்லி இந்த இடங்களுக்கெல்லாம் அதே வழியில் மேற்கே நகரும் பொழுது பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த இடங்களுக்கு மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் நேற்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலனை கிடைத்தது. அதேவேளை தென்மேற்கு பருவமழை கணவாய் பகுதிகளுக்கு மட்டுமே சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக தொடர்ந்தது. அதேபோல் இன்றும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை சீராக கணவாய் பகுதிகளுக்கு மழை கொடுக்கும் விதமாக முன்னேறி வரும். அதேவேளை தமிழகத்தில் இன்றும் வெப்பச்சலனை ஒரு பரவலான மழைப்பொழிவு, அதேவேளை வெயிலும் அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வருகிற நாட்களில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதி, அதேவேளை கடல்புறங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதேவேளை சென்னைக்கும் வருகிற நாட்களில் ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் 14ஆம் தேதிக்கு பிறகு ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்புள்ளது. ஆனால் தமிழகத்தில் வெப்பச்சலனை என்பது தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் சில நாட்கள் கூடுதலாகவும் சில நாட்கள் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு வளிமண்டல சுழற்சி மூலம் மீண்டும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் எலினோ என்பது ஒரு பெரிதாக எண்ணி வருத்தப்பட வேண்டாம். ஆனால் எலினோ உருவானாலும் தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது தொடர்ந்து பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் அந்த மழை இல்லாத நாட்களில் வெயில் சற்று அதிகரித்து ஓரிரு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். ஆனால் எலினோவால் மழை பாதிப்பு இருக்க வாய்ப்பில்லை. அதாவது வறண்டு போய்விடுமோ என்று எண்ணம் தொடர வேண்டாம். ஆனால் எலினோ இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை பரவலாக எல்லாத்துக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பாதிக்கும் மழையாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லினோ தாக்கம் என்பது தமிழகத்தில் பெரிய பாதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த எலினோவால் வெயில் மட்டுமே கோடை காலங்களில் மழை இல்லாத நேரங்களில் ஓரிரு டிகிரி செல்சியஸ் அதிகரித்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் வெப்பச்சலனை சற்று கூடுதலான இடங்களில் வெப்பச்சலனை கிடைக்கும். வெயிலும் சற்று அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. இன்று வெயில் அதிகரித்து கிடைக்கும் இடம் பெரும்பாலும் திருநெல்வேலி, அதே வழியில் தென்காசி, கிழக்கு பகுதி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் ஒரு இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது. அதுவே கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை முன்னேறி வர வாய்ப்பில்லை. தென்மேற்கு பருவமழை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான முதல் சட்டுக்கான மழை வரை தொடர வாய்ப்புள்ளது. அதே வழியில் பாபநாசம், அம்பை இந்த இடங்களுக்கு மட்டுமே மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான சாரல் தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கிழக்கு பகுதி கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலனை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று ஆங்காங்கே வெப்பச்சலனை தொடர வாய்ப்புள்ளது. அதாவது கோவில்பட்டி சுற்று வட்டாரங்கள் அதற்கு மேற்கேயும்
ஒரு இடங்கள் கிழக்கு பகுதி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான சாரல் மழை கிடைக்கும். அதேபோல் கிழக்கு பகுதி வெப்பச்சலன இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் இளையரசன் என்றால் திருவேங்கடம் இந்த இடங்களில் வெப்பச்சலன ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை. அதே வழியில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை வரை தொடர வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று வெப்பச்சலன மழை என்பது சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். சிவகாசி தொடங்கி அதற்கு கிழக்குள்ள பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு பரவலான வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் ஈர்க்கன்குடி சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை. அதேபோல் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை வரை தொடர வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று பெரியகுளம், உசலம்பட்டி, ஆண்டிப்பட்டி இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலனை ஆங்காங்கே தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று சற்று மேற்கே முன்னேறி வரும் வெப்பச்சலனை அதுவில் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் நேற்றை விட இன்று சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறைக்கு மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கணவாய் பகுதி பெரும்பாலும் பொள்ளாச்சி வரை சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதுவில் வெப்பச்சலனை என்பது பெரும்பாலும் வடக்கு பகுதி அதாவது அன்னூர், புஞ்சை, புளியம்பட்டி இந்த இடங்களுக்கு கிடைத்தாலும் அதுக்கு தெற்கு பகுதி பெரும்பாலும் துடியலூர், பெரியநாயக்கம்பாளையம், சரவணம்பட்டி இந்த இடங்களுக்கு வரை முன்னேறி வர வாய்ப்புள்ளது என்று ஓரிரு இடங்கள் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் மேட்டுப்பாளையத்துக்கும் சற்று மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லேசான மிதமான மழையாக அதே வெளியில் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழை வரை தொடர வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் அங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் திருப்பூர் மாவட்டத்தை விட ஈரோடு மாவட்டத்தில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டத்தை விட தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கு அங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். மேலும் பரப்பில் இன்று அதிகரித்து மழை கிடைக்கும் இடம் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று குறைவான பரப்பில் மழை என்பது பெரும்பாலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். அதேவேளை தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காரைக்கால் இந்த இடங்களுக்கும் பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். அதாவது மன்னார் வளைகுடாவில் நுழையும் காற்று வடக்கே டெல்டா மாவட்டங்களில் தரையேறும் என்பதால் மழை உருவானாலும் வடக்கே கொண்டு போய் மேகங்களை தள்ளும் என்பதால் குறைவான பரப்பிலே டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பகல் நேரத்தில் வெயில், அதே வேளையில் மாலை நேரங்கள் பரப்பில் சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை, தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. கனவாய்ப்புதலுக்கு சாரமழை கொடுக்கும் அளவுக்கு. நாளை ஆகஸ்ட் 11ஆம் தேதியும் தமிழகத்தில் வெப்பச்சலன சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழையும் சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதே வழியில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு. அதே வேளையில் ஆகஸ்ட் 13, 14, 12, 13, 14 தேதிகள் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதேவேளை சென்னைக்கும் ஒரு 2 டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலனை தொடர வாய்ப்புள்ளது. 15ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை மேலும் சற்று தொய்வு ஏற்படும். லேசான சாரல் மட்டுமே ஆங்காங்கே லேசான மழை பொழிவாக இருக்க வாய்ப்பு. தமிழகத்தில் வெப்பச்சலனை என்பது பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். ஆகஸ்ட் 15, 16, 17, 18 தேதிகள் மீண்டும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வளிமண்டல சுழற்சி அரபிக்கடல், கேரளா, தென் தமிழகம்,
மன்னார் வளைகுடாவை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக ஆகஸ்ட் 19ஆம் தேதி மீண்டும் வெப்பச்சலன அதிகரிக்கும். தென்மேற்கு பருவம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 19ஐ விட 20, 21, 22 அன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் தமிழகத்தில் வெப்பச்சலனை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை இல்லாத நாட்களில் வெயில் ஓரிரு டிகிரி செல்சியஸ் அதிகரித்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வருகிற நாட்களில் எல்லா நாட்களும் வெப்பச்சலனை உண்டு. ஒரு நாள் கூடுதலாகவும் சற்று குறைவாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மழை இல்லாத நாட்களில் வெயிலும் சற்று ஓரிரு டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும். தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பொழுது வெயிலின் தாக்கம் குறையும். தென்மேற்கு பருவமழை தொய்வு ஏற்படும் போது வெயில் சற்று அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. எல்னினோ ஆண்டு என்பதால் வெயில் ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரிக்குமே தவிர பெரிய அளவில் வெயில் அதிகரிக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் மழைப்பொழிவுக்கு இந்த எல்னினோவால் மழைப்பொழிவு இடையூறு இருக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து மழைப்பொழிவு நன்றாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது வடகிழக்கு பருவமழை. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.